ஸோ இந்த தடவ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நறுக்கு நச்சுன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பல்லிருந்து வெளியில வந்துருவீங்க. சுறுசுறுப்பாயிடுவீங்க. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா விட்டு போனவங்க, திரும்ப கூடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் இந்த தடவ வந்து கூடி வருகிறது. நெறைய துலா ராசி பெண்களுக்கு உடல் உபாதையிலிருந்து வெளியில வந்துருவீங்க. யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுகிறீர்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் சொல்லக்கூடிய ஆசிரியர் வேலை, ரியல் எஸ்டேட் பண்றது, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களா, அத்தன துலா ராசிக்காரர்களுக்கும் வேற மாரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து காத்திருக்கு. ஸோ கவலையே பட வேண்டாம். ஓகே. நெறைய துலா ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 4வது விஷயம் என்ன அப்டின்னா, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை. எகைன் திரும்ப கம்பேக் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் அது குடுக்கலாம். ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா? நீங்க கூட நெறைய ஆமான்னு போட்டீங்க. சில பேருக்கு கொஞ்சம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆறது, கொஞ்சம் ஒரு மாரி உடல் அசௌகரியங்கள குடுக்குறதுன்ற மாரி இருக்கும். எதுல கவனம் அப்டின்னா, கண்டிப்பாக வார்த்தைகளில் மிகுந்த கவனம். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் கார்த்திகை மாதம் இருக்கு. நம்ப சாதாரணமா சொல்லுவோம். ஆனா பார்க்குறவங்களுக்கு அது வேற மாரி தெரியும். நான் அந்த அ இதுல நான் உன்ன பார்க்கவே இல்லையே அப்டின்ற மாரி இருக்கும். ஏன்னா, செவ்வாய் வீட்ல இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரன், எகைன் இந்த சூரியன், சுக்கிரன் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கும் ஸ்பௌஸுக்குமான சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ணி குடுக்கும்.